நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருப்படி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கெட்டவன் கெட்டு போனால் கிட்டும் ராஜ யோகம், அப்படிப்பட்ட ஒரு யோகம் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது. காரணம் 500 நாட்களுக்கு பிறகு கடகராசியில் வந்து அமரக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது அங்க நீசம் அடைஞ்சிருவாரு, பலம் இழந்துருவாரு இந்த செவ்வாய் பகவான். அப்படி அங்காரனுடைய நீச பலத்தால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற யோக பலனை இன்றைய பதிவுல பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு குருபவனுடைய வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, கன்னி ராசி இந்த 2024 கன்னி ராசியில எதற்கெடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடை, ஒரு காரிய, ஒரு பிரச்சனை அப்படின்னா காரணம் அப்படின்னு கேட்டா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தாங்க. சரி, கேதுவான் தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் கெட்டு போனால் நல்லது. அந்த விதத்துல கன்னிராசிக்கு எப்பொழுதும் 8ஆம் வீடாக வரக்கூடிய மேசராசி, அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான். 8ஆம் வீடுன்றது ஒரு பக்கம் ஆயுள் ஸ்தானம்னு சொன்னா கூட இன்னொரு பக்கம் வம்பு வழக்கு பிரச்சனைய, ஒரு பஞ்சாயத்தை, ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைய, ஒரு எப்போதுமே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒரு 8ஆம் பாவம், அந்த 8க்குரிய கிரகம். அதனுடைய அடிப்படையில கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் அந்த வம்பு வழக்கு பிரச்சனையும் சண்டை சச்சரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட அந்த கிரகம், அந்த செவ்வாய் பகவான் கடகத்துல நுழைய போறாரு. ஸோ அந்த கடகத்துல போகும்போது செவ்வாய் நீசம் அடைந்து விடுவார், பலம் இழந்து விடுவார். மேலும் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 3ஆம் வீடான விருச்சகத்திற்கு அதிபதியா இருக்கிறார். 3க்கும் 8க்கும் உரியவன் 11ல லாபஸ்தானத்துல போய் பலம் இழந்தால், நீசம் அடைந்தால் கிடைக்க போகும் நன்மை ஏராளம். ஏன்னா லாபஸ்தானத்தில் நீசம் அடைகிறார். ஸோ இது எப்போ நிகழப்போகுதுன்னா அக்டோபர் 23ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உள்ள நுழைய போறாரு இந்த செவ்வாய் பகவான். கடக ராசியில கிட்டத்தட்ட 45 நாட்கள் இருக்க போறாரு. ஸோ 45 நாட்கள் நீச நிலையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயால் உங்களுக்கு சில காலங்கள் யோகங்கள் கிடைக்க போகுது. அதுல என்னென்ன விஷயத்துல நன்மை நடக்கும், அதுல குறிப்பா இடம், ஆமாங்க, இடத்தகராறு, சொத்து தகராறு, நிலத்தால் பிரச்சனைகள், அல்லது நிலம் விற்க முடியல, ஒரு நிலம் சரியில்லாம இருக்குது, அந்த நிலம் கையை விட்டு போனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிப்பட்ட அந்த நிலத்தகராறு, நில பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள், சொத்துக்கள் ரீதியாக அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல திடீர் திருப்பங்கள் கிடைக்கும். சிறிய பேச்சுவார்த்தைகள், நெருங்கிய உறவுகள் அல்லது தெரிந்த நண்பர்களுமாக அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வும் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட தருணம் இந்த காலகட்டத்தில் நிலவும். இதற்கு அடுத்தபடியா சகோதரன் சகோதரிகள், கண்டிப்பா கூட பிறந்தவங்களால உங்க வாழ்க்கையில எதுவும் சண்டை சச்சரவுகள், அவர்களால் ஒரு தொல்லை, அவர்களால் ஒரு துரோகங்கள், அல்லது அவர்களே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே காதல், எல்லாமே கண்ணியோடு வந்துருச்சு, ஆனா கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ஒரு தடையா இருக்கிறாங்க, அவர்களுக்கு திருமணம் நடக்கல, அவங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா? அப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் அந்த தடையாக முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். கூட பிறந்த சகோதர சகோதரால் ஏற்பட்ட தொல்லையும் பிரச்சனையும் இனி இருக்காது, குறையும் மறையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நான் சொல்லக்கூடியது, இந்த 3ஆம் வீடு அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம், காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மற்றும் இடமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அங்க எங்குன்னு அலைச்சல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். புதிய புதிய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வேலை தொழிலுக்காக எத்தனை முயற்சி எடுத்தாலும் அது ஒரு முடிவுக்கு வராம, அதுல ஜெயிக்க முடியாம, ஒரு நிரந்தரமான ஒரு வேலை தொழில் அமையாம அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நிரந்தரமான ஒரு இடத்துல, நிரந்தரமான ஒரு வேலை தொழில நீங்க அமர போறீங்க. அல்லது பார்க்கின்ற வேலைகள்ல இருந்த அலைச்சல், பயணம், தேவையில்லாத இடமாற்றம் கண்டிப்பா குறையும் மறையும். ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகிருக்குது. மேலும் இந்த 8ஆம் வீடு அப்படின்றது வாழ்க்கை துணையை குறிப்பது. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு 8ஆம் வீடு கணவருடைய ஆயுளை சொல்லக்கூடியது, கணவர் வீட்டு வழியில் சொல்லக்கூடியது. அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு கணவர் வீட்டு வழிகளில் இருந்த தொல்லைகள் படிப்படியாக குறையும்.
வாழ்க்கை துணை வழியில் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை குறையும் மறையும். அடங்காத வாழ்க்கை துணை, திருந்தாத வாழ்க்கை துணை, உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை இனி புரிந்து கொள்வார்கள், திருந்துவார்கள், இடம் மாறுவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நடக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது கிடைக்க போகிறது உங்களுக்கு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராஜ லாபம் நீங்கள் பெற போறீங்க. ஆமாங்க, இந்த செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் அரசு வேலைக்கும் காரக வைக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லிக்கலாம். குரு எப்படியோ அல்லது சூரியன் எப்படியோ ராஜ வேலையை, அதாவது அரசாங்க வேலையை பெற்று தருமோ, அதே போல் செவ்வாயும் மறைமுகமாக அரசாங்க உத்தியோகத்தை பெற்றுத்தரும். அப்படி அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களால் அல்லது அரசு வேலை சம்பந்தப்பட்டவர்களால் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஏதேனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணவரவுகள் இருந்தால் அந்த பணவரவு லாபமாக கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து லோன் கிடைக்கிறது அல்லது அரசாங்கத்திலிருந்து ஒரு விடுதலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கோர்ட் கேஸ்ல இருந்து ஒரு விடுதலை விமோச்சனம் கிடைக்கும். அதே போல அரசாங்கத்திற்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்க எழுதி போறீங்கன்னா அந்த அரசாங்கத்திடம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஏற்படும். தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசாங்க பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு இங்கே ஏராளம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ராஜ லாபம் நிச்சயம் உண்டு. அரசு வேலை, அரசாங்கத்திலிருந்து லோன் பெறது, அரசியல் பதவியில் கிடைப்பது, அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படுறது போன்ற நல்ல விஷயங்கள், அரசாங்கத்தின் ஏதாவது ஒரு நன்மை நீங்கள் பெறுவீர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகளில் மேலும் ஒரு நன்மை செய்யும் விதமாக இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம், சிவில் கட்டுமான சம்பந்தமான தொழில்துறையை பார்க்கக்கூடியவங்க, மரம் சம்பந்தமான தொழில் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க, கெமிக்கல், ரசாயனம் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, மரம், அச்சகம், பிரிண்டிங் பிரஸ் போன்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். அதேபோல் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புடையவர்களுக்கு அதன் ரீதியாக நல்ல ஒரு லாபமும் வருமானமும் கிடைக்கப் போகிறது. மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 11 நீசம் அடைந்ததால் வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, விட்டுற வேண்டாம். ஸோ மறைமுகமான சில வேலை தொழிலால் கை நிறைய பணம் காசு பார்க்க போகிறீர்கள். அதுவும் நடக்க போகுது. 8 11 நீசம் அடைகிறதுனால சில அதிர்ஷ்டங்கள், இந்த லாட்ரி டிக்கெட், இந்த குதிரை ரேஸ், ஒரு பெட் மேட்ச்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான திடீர் லாபங்கள், ஒரு அதிர்ஷ்டத்தால் ஜெயிக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்க போகிறது. ஸோ இப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயத்துல நீங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். என்னன்னா, அதே போல இந்த 11ஆம் வீடு அப்படின்றது மூத்த சகோதர சகோதரி குறிக்கும். அப்போ மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அதே போல காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுறாதீங்க. ஸோ ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரங்க உடனுக்குடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகளையோ புதிய வேலை சம்பந்தமான விஷயத்தையோ நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டாம், சுமந்து கொள்ள வேண்டாம். இதுல மட்டும் கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துங்க. மேலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால், செவ்வாய் நீசமடையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. முருகனுக்கு பால் அபிஷேகம் அப்படின்றது தவறாம பண்ணிக்கங்க. அது செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி திதி என்றோ முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி, கடன், நோய், இந்த 3 பிரச்சனையும் குறைத்து கொடுப்பார் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமான். ஸோ நல்லது, நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.